இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு வந்து அதை தடுக்கத்தான் தொடர்ந்து நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக சோதனை செய்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். அமைச்சர்களை பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்றதுனால தான் சந்திப்போம் சார். சோதனைகள் வந்து சந்திச்சு தானே ஆகணும். தைரியமாக சந்திப்போம், சோதனைகளை எதிர்கொள்வோம், சோதனையில் வெற்றி பெற்று வருவோம். இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு வந்து ஒரு பக்கம் போணுச்சு, அதை தடுக்கத்தான் தொடர்ந்து நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக சோதனை செய்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சட்டமன்றத்திலேயே பேசப்பட்டு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக அதற்கான விளக்கங்களையும் கேட்டிருக்காங்க. இது பொதுவெளியில் அவங்க பேசுறது, பொதுக்கூட்டத்தில் பேசுறது, அவங்களுடைய சமூக வலைத்தள பதிவிடுறதெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சோதனைகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எங்களுடைய வழக்கறிஞரோட பேசி அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறத நாங்கள் செய்ய போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில பேர் ஜாமீன் கேட்கும்போது வந்து அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் சில கருத்துக்களை சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து தேடி வந்ததுனால எனக்கு வீட்டில் சம்மன் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் அந்த சம்மன் அடிப்படையில் வந்து தான் நான் போய் முன்ஜாமீன் கேட்டு வரேன். திரும்ப இதெல்லாம் முடியட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, டைம் இருக்குது. பொறுமையாக நம்ம வந்து என்னென்னலாம் தொடர்ந்து வருதுன்னு பார்ப்போம். பார்த்து நம்ம சட்டப்படி எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது நான் உங்களையும் சந்திக்கிறேன். நன்றி. போதும், இன்னைக்கு போதும் சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.